பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி இந்த நாளிலும் கூட ஆசீர்வதிக்கிறேன். நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 12வது வசனம். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றான். பாருங்கள், பராக்கிரமசாலியை கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லி இந்த வார்த்தை இதை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருக்காக தான் பரலோகத்திலிருந்து என் தேவன் அனுப்புகிறார். இந்த வார்த்தையின் வல்லமையானது, இஸ்ரவேல் ஜனங்கள் மீதியானியர்கள் அடிமைகளாக இருந்த பொழுது மீதியானியர்கள் இவர்களுடைய பயிர்கள் அழித்து போடுவார்கள். பிரியமானவர்களே, அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவரே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். பாருங்கள், மீதியானுடைய கைகளில் இந்த ஜனங்களை கர்த்தர் விட்டு கொடுத்தார் என்று சொல்லி அவர் புலம்புகிறார்கள். எல்லா பிரியமானவர்களே, நமக்கு கர்த்தராகிய தேவன் அறிவையும் புத்தியும் ஞானத்தையும் கொடுத்திருக்கிறார். சில இடங்களில் நான் விவேகத்தோடும் ஞானத்தோடும் நடந்து கொண்டால், உன்னுடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் உன்னுடைய சத்துருக்களும் உனக்கு சமாதானமாய் போவார் என்று வேதவசனம் சொல்கிறது. இன்றைக்கும் என் தேவனாய் கர்த்தர் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டவர்கள், கர்த்தருடைய ஆவியை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள், கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை உடைய பிள்ளைகள், உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றார், பராக்கிரமசாலியை கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். உனக்கு விரோதமா சத்துருக்கள் படையெடுத்து வந்தாலும், உன்னுடைய எந்த பொருட்களை களஞ்சியங்களையே சத்ருவானவன் அழித்து நாசம் பண்ணினாலும், யோபுவோடது எல்லாம் அழிந்து போன போதிலும் தேவனாய் கர்த்தர் அவருக்கு இரட்டிப்பாய் எல்லாவற்றையும் திருப்பி கொடுத்தார். ஏனென்றால் கர்த்தர் அவரோடு கூட இருந்தார். உங்களுக்கு பலன் இல்லாமல் இருக்கலாம், உங்களுக்கு சத்துவம் இல்லாமல் இருக்கலாம், உங்களால் எதையுமே செய்ய முடியாமல் இருக்கலாம். எல்லாவற்றையும் இழந்து போய்விட்டனே, இதெல்லாம் எப்படி திருப்பி பெற்றுக்கொள்வேன்? அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் திருப்பி கிடைக்குமான்ற அழுது புலம்பி அநேகர் இன்றைக்கு தவித்துக் கொண்டிருக்கலாம். உங்களுக்கு தான் இந்த வார்த்தை வருகிறது. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியாரின் கைக்கு நீக்கலாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்கிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய பயிர்களை அழித்து போட்டவர்களுக்கு முன்பாக என் கர்த்தர் உங்களை இன்றைக்கு அனுப்புகிறார். உங்களை கொண்டு மற்றுள்ளவர்களுக்கும் தேவனாய் கர்த்தர் ஆசீர்வாதமாக உங்களை வைப்பார். உங்களை கொண்டு அநேகருக்கு அநேக உபகாரங்களை இந்த நாட்கள் செய்ய போகிறார். ஏனென்றால் நீங்கள் அல்ல, உங்களுக்குள்ள இருக்கிற கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார். பயப்படாதீங்க, தைரியமா இருங்க, முன்னே செல்லுங்க. கர்த்தர் காரியத்தை இந்த நாளில் வாய்க்க பண்ணுகிறார். உங்களுக்காக இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, இந்த நாளிலும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் எதெல்லாமோ இழந்து தவித்திருக்கிறவர்கள், இனி இழந்ததை பெற்றுக்கொள்ளுவனா என்றெல்லாம் சொல்லி அப்பா வேதனையோடு இருக்கிறவர்கள், அப்பா கட்டி எழுப்பி அப்பா கொண்டு வந்து கடைசி நேரத்துல அந்த பயிர்களையும் சரி, குடும்பத்தையும் சரி, வாழ்க்கையும் சரி, அப்பா சம்பாதித்த பணத்தையும் சரி சத்துருக்கள் அழித்து போட்டிருந்தார்கள் என்றார். இன்றைக்கு மறுபடியும் அதை பெற்றுக்கொள்வோமா என்று சொல்லி கலங்கி தவித்து அந்த அழித்தவர்களையும் பார்த்து பயந்திருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு தேவன் நீர் இவர்களோடு கூட இருந்து, அப்பா நீர் பராக்கிரமசாலியா இருக்கிறீர், கர்த்தாவே அனுப்புகிறவர் நீர் என்று சொல்லுகிறேன். இவர் ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட பரிசுத்த இருந்து வழி நடத்தும்படி இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இவர்களுக்கு ஜெபிக்கிறேன். அப்பா தொடர்ந்து இவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த வார்த்தை அநேகரை தொடப்பட்டு கர்த்தர் தாமே இவர்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you all. உங்களுடைய சகோதரி இவாஞ்சலிஸ்ட் ஷீலா ரொசாரியோ. ஆமென், ஆமென், ஆமென்.